வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ 3.0வின் அப்டேட் 75% வரை பிஎஃப் பணத்தை உடனடியாக எடுக்கலாம். புதிய ரூல்ஸ் என்ன சொல்லுது? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் இனி தங்கள் பணத்தை பெற வார கணக்கில் காத்திருக்க தேவையில்லை. இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய டிஜிட்டல் மாற்றத்தின் மூலம் ஏடிஎம் மற்றும் யூபிஐ வாயிலாகவே பிஎஃப் பணத்தை எடுக்கும் புரட்சிகரமான வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக பிரத்யேக பிஎஃப் ஏடிஎம் கார்டு வழங்கவும், பிஎஃப் கணக்கை நேரடியாக யூபிஐ தளங்களுடன் இணைக்கவும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் திட்டமிட்டு வருகிறது. மேலும் அவசர காலங்களில் ஊழியர்கள் தங்கள் சேமிப்பை வங்கியில் இருந்து எடுப்பதைப் போலவே மிக எளிதாக பெறுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் இந்த வசதியின் மூலம் ஒருவர் தனது கணக்கில் உள்ள மொத்த தொகையில் 50 முதல் 75% வரை மட்டுமே எடுக்க முடியும் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ வரம்பு விரைவில் அறிவிக்கப்படும். தற்போதைய ஆன்லைன் படிவ முறையை விட இது அதிக வெளிப்படைத்தன்மையுடனும் வேகமாகவும் இருக்கும். இதற்காக புதிய மொபைல் செயலி ஒன்றை இபிஎஃப்ஓ அறிமுகம் செய்துள்ளது. சில தொழில்நுட்ப காரணங்களால் இத்திட்டம் அமலுக்கு வர சற்று தாமதமானாலும் விரைவில் இது குறித்த முழுமையான வழிகாட்டுதல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் திட்டத்தில் அவசர காலங்களில் ஊழியர்கள் தங்கள் சேமிப்பை வங்கியில் இருந்து எடுப்பதைப் போலவே மிக எளிதாக பெறுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அதன்படி பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் இனி தங்கள் பணத்தை பெற வார கணக்கில் காத்திருக்க தேவையில்லை. இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய டிஜிட்டல் மாற்றத்தின் மூலம் ஏடிஎம் மற்றும் யூபிஐ வாயிலாகவே பிஎஃப் பணத்தை எடுக்கும் புரட்சிகரமான வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.